என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 16/10/2025 வியாழக்கிழமை. நமக்கு நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம். மாலை 5:08 வரை ஆயிலிய நட்சத்திரத்தில் கடகராசியில சந்திர பகவான் பிரவேசிப்பார். அதன் பிறகு மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில பிரவேசிக்கக்கூடிய சந்திரன். இப்படி ஆயிலிய நட்சத்திரமும் மாலை 5:08 மேல மகா நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய இந்த குருவாரத்தில் என்ன வழிபாடுகள் செஞ்சா எந்த விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த குருவாரம் அப்படின்னாலே சித்தர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை அன்று அன்னதானம் கொடுப்பதால் நம்ம தலைமுறைகள் என்றும் பசி இல்லாமல் இருப்பார்கள். அதனால வியாழக்கிழமையா ஒரு நாளாவது யாருக்காவது பசியோடு இருப்பவர்களை அறிந்து அவர்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கும். அவங்க வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கும். உங்க வீட்லேயும் கொடுக்கலாம், இல்லை கடைகளில் ஹோட்டலில் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு வயிறார மனதார சாப்பிட சொல்லும். வியாழக்கிழமையில காலையில் 6 to 7 இந்த நேரத்தில் குருவோரையும் யமகண்டமும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் சிவபெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உடல் அவஸ்தை இருக்கு, மனக்கவலை இருக்கு, கஷ்டம் இருக்கு. சிவபெருமானுக்கு 2 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க, வினைகள் தீரும். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் குருவோரை. இந்த நேரத்தில் உங்க இல்லத்தில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய முன்னோர்களை வேண்டி, சிவபெருமானை வேண்டி, பெருமாளை வேண்டி, உங்கள் வீட்டில் ஏதாவது காரிய தடை இருக்கு அப்படின்னா அந்த காரிய தடை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் குருவோரை. இந்த நேரத்தில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் நவக்கிரகத்தில் குரு பகவான் இருப்பார். அப்படிப்பட்ட குரு பகவான்கிட்ட 9 நெய் தீபம், நல்ல நெய்யாக இருக்கணுங்க, சுத்தமான நெய், நம்ம சாப்பிடக்கூடிய நெய்யாக இருக்கணும். ரொம்ப இடத்துல ஏதோ ஒரு நெய்யை ஏற்றுறோம் வைக்கிறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த விளக்கில் வரக்கூடிய அந்த வாசம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சொல்லக்கூடிய எண்ணம் சுவாமிகிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விளக்கு ஏற்றி வச்சு நல்ல சுத்தமான நெய்யால் பஞ்சு திரியிட்டு 9 அகல் தீபத்தில் விளக்கு ஏற்றுங்க. பண கஷ்டம், கடன் பிரச்சனை, கொடுத்த பணம் வரலை, வம்பு வழக்கு, கோர்ட்டில் கேஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறங்க. கண்டிப்பாக பசியோடு இருப்பவர்களுக்கு இந்த நாளில் அன்னதானம் கொடுத்தால் ரொம்ப சிறப்பு. நாங்கள் சாப்பிட்றதுக்கே வழி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பச்சரிசி எடுத்து எறும்புக்காவது தானம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப புண்ணியங்க, தவற விடாது.